வணக்கம் தமிழ் நேயர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 12வது நாள் ஆகும். எங்களுக்கு பிளவ வருடம் புரட்டாதி மாதம் 26வது நாள் ஆகும். இன்று காலை சூரிய பகவான் 7:28 அளவிலே உதிக்க இருக்கிறார். அவர் 6:38 வரைக்கும் எங்களோடு இருக்க போகிறார். இன்றைய பகல் பொழுது 11 மணித்தியாலங்கள் 10 நிமிடங்கள் 13 செகண்ட்களாக இருக்கிறது. அப்பாடி லாங் வீக்கெண்ட் முடிந்து விட்டது, போவோம். கேஸ் ஸ்டேஷனுக்கு போனால் விலை அப்படி ஏறி காணப்படுகிறதே என்றது தான் அதிகமானவர்களுக்கு இன்று காலை இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஆகும். இந்த கேஸ் ஸ்டேஷனில் உள்ளவர்களுக்கு நன்றாக தெரியும், அதிகாலை அந்தரப்படுகிறவர்கள் கேஸ் அடிக்க வேண்டும் என்று விலையை இரவு 12 மணிக்கு ஏற்றி விடுவார்கள். பிறகு சாயந்தரம் விலையை குறைக்கின்ற ஒரு நிலைப்பாடு. நான் நேற்று கனடா கந்தசுவாமி கோவிலே இந்த நன்றி நவிழல் தேங்க்ஸ் கிவிங் டேக்கு கனேடிய அன்னை எங்களை சீராமல் சினக்காமல் சீர்வரிசை தந்து நாங்கள் அல்லோல கல்லோலப்பட்டு வந்திருந்த காலத்தில் உதவி செய்ததுக்காக அவர்கள் விசேட பூஜைகள் செய்தார்கள். ஆகவே முத்து தலைவர் அவர்களிடம் அதை பற்றி கதைத்து விட்டு இரவு வருகிற போது அந்த கிங்ஸ்டன் ரோட்டிலே, அதாவது கெனடியிலே இருந்து மோர்னிங் சைட் வரைக்கும் உள்ள கிங்ஸ்டன் ரோட்டிலே கேஸ் மலிவாக கிடக்கிறது. $1 மற்ற இடங்களை விட 3% குறைவாக காணப்படுகிறது. ஆகவே இடத்துக்கு இடம் இந்த விலை வித்தியாசமாக வேறு இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த பெட்ரோலுடைய விலை இறங்கி கொண்டு போகிற ஒரு நிலைப்பாட்டிலே இல்லாமல் இருக்கிறது என்பது கனடாவிலே மட்டுமல்ல, அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளிலும் அதற்கு பல காரணங்கள். ஒன்று, உற்பத்தி பெருகாமல் இருக்கிறது என்பதை விட அந்த க்ரூட் ஆயிலை அவர்கள் ரிஃபைன் பண்ணி அந்த ரிஃபைன் பண்ணின இடத்திலே இருந்து கேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்து செல்கிற போக்குவரத்து பிரச்சனைகள் ஒரு காரணம். இந்த பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுவதற்கு நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி கேஸ் ஒரு காரணம். கேஸ் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக எங்களுடைய வளர்ச்சியிலே இருந்து நிறைய காசை பெறுவது ஒன்று. ரெண்டாவது, உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்திருப்பது ஒரு காரணம். பாருங்கள், நேற்றைய தினம் சீனாவிலே கொட்டும் மழை கொட்டி வெள்ளமாக வெளிக்கிட்டு வந்தேன். அதனாலே 60க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க செய்கிறார்கள். அதே மாதிரியாக பார்க்கப்படுகிற போது அமெரிக்காவினுடைய மேற்கு பகுதியிலே வெப்பநிலை அதி உயர்வாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காற்றடிப்பது என்பது அடுத்ததாக இருக்கிறது. ஆகவே இதுவும் ஒரு காரணம். இரண்டாவது காரணமாக இருக்க செய்வது இந்த உள்ளூர போக்குவரத்துக்கள் மிக கட்டுப்பாட்டான நிலையிலே இருக்கிறது. டிரைவர் ஷார்ட்டேஜ் கனடாவிலே பல இடங்களிலே, இங்கிலாந்திலே அது மோசமாக இருக்கிறது. ஆகவே போதிய டிரைவர்ஸ் இல்லாத நிலைப்பாடு. எங்களுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிடிசி எடுத்தால் கூட அந்த வேக்சின் போட வேணும், இது போட வேணும், அதை செக் பண்ண வேணும்னாலே சில டிரைவர்ஸ் அவர்கள் லீவ் எடுத்து போட்டு இருக்கிறார்கள். அது இரண்டாவது காரணமாக இருக்க செய்கின்றது. மூன்றாவது, இந்த பிரித்தானியாவை பொறுத்த மட்டிலே பிரித்தானியா 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய யூனியனை விட்டு விலகி இருக்கிற காரணத்தினாலே இந்த ஏற்றுமதி இறக்குமதி ஆக்கியவற்றிலே அது ஐரோப்பிய நாடுகளை மட்டுமல்ல, வட அமெரிக்காவையும் சில ஆசிய நாடுகளையும் பாதிக்கிறது. மூன்றாவது காரணம். நாலாவது காரணம், இந்த வருடம் அந்த சுவெஸ் கனாலில் ஒரு கப்பல் குறுக்காக வளைஞ்சு நெளிஞ்சு இருந்ததினாலே ஏற்பட்ட தாக்கம் அன்றோடு மட்டுமல்ல, இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மார்ச் மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கிறது. அடுத்ததாக இந்த டெக்னாலஜி, நான் நேற்றைய தமிழ்வண்ணிலே நாங்கள் இந்த நவராத்திரி பூசையை பற்றி பேசுகிற போது குறிப்பிட்ட கருத்தை இங்கு விரிவாக சொல்லிக் கொள்ளலாம். இப்போ கனடாவை பார்க்குற போது அது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. சில துன்பவியலிலும் நல்ல விஷயங்கள் நடப்பது உண்டு. அந்த விடயமாக பார்க்கப்படுகிற போது குறிப்பாக இந்த டெக்னாலஜி வேகமாக வளர்ந்து 2030ஆம் ஆண்டிலே நாங்கள் எந்த லெவலுக்கு போக வேண்டுமோ அதை 2021ஆம் ஆண்டிலே அடைந்திருக்கிறோம். அந்த வகையிலே தொழில்நுட்பத்திலே இங்கே வேகமாக இருக்கிறது. மற்றும் சில நாடுகளிலே அது தடங்கல்களாக இருக்கிறது. இத்தகைய காரணங்களினாலே தான் உணவுப் பொருட்கள்
பெட்ரோல் ஆகியவற்றை நாங்கள் பெருமளவு பெற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினாலே நாங்கள் அதிக விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்றதினாலே எங்களுடைய பணத்தின் பெறுமதி இறங்கி காணப்படுகிறது. இந்த நிலைப்பாடு இன்ஃப்ளேஷன் என்ற சாமான் வந்து கொண்டு இருக்கிறதுனாலே நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவிலே வட்டி வீதத்தை ஏற்றி விட்டார்கள். அமெரிக்கா ஏற்றுவதாக சிந்திக்கிறது. கனடா மட்டும் என்ன பின்னிக்க முடியுமா? கனடாவும் இப்பொழுது ஏற்ற மாட்டாலும் கூட அடுத்த வருடம் செப்டம்பருக்கு கிட்ட வட்டி வீதம் சிறிய அளவு ஏறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆகவே கனடா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் கிட்டத்தட்ட ஒரே விதமான தில்லானா என்றால் தில்லானா ஆடுவார்கள், கதகளி என்றால் கதகளி ஆடுவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் இந்த பலவிதமான கோணங்களை எடுத்து பார்த்து கொள்ளுகிற போது பொருளாதார நிலையினுடைய தாக்கங்கள் இனிமேல் தான் அதிகமாக இருக்க போகிறது. ஆகவே நாங்கள் மிகவும் சாவதானமாக இருந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாட்டின் கீழே இப்பொழுது இருக்க செய்கின்றோம் ஆகும். சரி, எப்படி இருக்கின்ற இந்த வகையிலே சீனாவிலே 1.8 மில்லியன் மக்கள் அந்த பெய்த வெள்ளத்தினாலே ஒட்டு மொத்தமாக சீனாவிலே இந்த 2 நாளைக்குள்ளே 300 பேர் இந்த வெள்ளத்தினாலே அள்ளிக்கொண்டு போகப்பட்டு இறந்து போயிருக்கின்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது. சராசரியாக சொல்ல போனால் அங்கே பார்க்கப்படுகிற போது பெய்கிற சராசரி மழை 25 மில்லியனாக மில்லி மீட்டராக இருப்பது. ஆனால் அது பெய்திருக்கிறது நேற்றைய தினம் 186 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. சராசரியை விட பல மடங்காக பெய்திருந்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு 70 மாநிலங்களில் அல்லோல கல்ல போலப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரோம் என்று சொல்லுகிறோம். அந்த ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரோம் என்று சொல்லப்படுகிற போது இந்த 2 நிலைகளை பார்க்க வேண்டும். ஒன்று பூமகளிடம் இருந்து புறப்படுகிற சக்திகள், அடுத்தது வானிலை. இந்த 2க்கும் இடையிலே உள்ள தொடர்பினாலே ஏற்படுகிற தாக்கங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்படியான ஒரு ஜியோமெட்ரிக் சைக்ளோன் ஸ்ட்ரோம் ஆகியவை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே குளோபல் வார்மிங்கை பற்றி புலம்பினால் மட்டும் போதாது, அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். அதனாலே தான் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்க மறுத்தால், ஒரு மனுஷனுக்கு படிப்பு பிள்ளைகளை படிக்க வசதிகள் செய்து கொடுக்கப்படாவிட்டால், உள்ளதை எடுத்து கூற வாய்ப்புகள் நல்கப்படாவிட்டால் அடிப்படை சுதந்திரம் மறுக்கப்படுகிறது. இப்பொழுது சொல்கிறார்கள், இந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது ஒரு அடிப்படை சுதந்திரம் மறுக்கப்பட்டதாக இருக்கிறது என்று. ஆகவே இந்த விடயத்திலே இன்று உலகளாவிய ரீதியிலே ஓநாய் வருகிறது என்று சொல்லப்பட்டு போய் இப்பொழுது ஓநாய் வந்து விட்ட நிலைப்பாடாக இருக்கின்றது. நான் நேற்று குறிப்பிட்ட மாதிரியாக இந்த எரிமலை குழம்பு ஸ்பெயிலே வந்திருக்கிறது. அந்த எரிமலை குழம்பினுடைய வெப்பநிலை 700 டிகிரி சென்டிகிரேட், 800 டிகிரி சென்டிகிரேட், 1000 டிகிரி சென்டிகிரேட் இருக்கிறது. 50 டிகிரி சென்டிகிரேட்டே எங்களுக்கு ஐயோ பெருசாக இருக்கிறது என்று கத்துக்கிறோம். அதனுடைய தாக்கம் இன்னொன்றாக வேறு இருக்க செய்கிறது என்றதும் ஒன்று ஆகும். சரி, இப்படியாக இருக்கின்ற இந்த வகைகளிலே பலவிதமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகளிலே அமெரிக்காவை யார் முதல் கண்டுபிடித்தார்கள் என்று புது கருத்துக்கள் வேறு வந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் அமெரிக்காவிலே கொலம்பஸ் தினம் என்றதை அந்த பூர்வீக குடிமக்களுடைய உரிமைகள் பற்றி பேசுகிற போது அதையும் இணைத்து பூர்வீக குடிமக்கள் கொலம்பஸ் தினம் என்று கொண்டாடினார்கள். 1492 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இன்றைய தினத்தன்று தான் கொலம்பஸ் அவர்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்ததென்று. ஆனால் சில வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுகிறது அதற்கு பல வருடங்களுக்கு முன்னர்
சீனர்கள் அமெரிக்காவை கண்டுபிடித்து இப்படி ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது என்கிறார்கள். இதனை விட 150, அதாவது 1492 ஆண்டிலே இருந்து ஒரு 150 வருடங்களுக்கு முன்னர் 1345 ஆண்டிலே சில இத்தாலியர்கள் கப்பலில் வந்து அமெரிக்காவை கண்டு போயிருக்கிறார்கள் என்று. ஆகவே தான் கொலம்பஸ் தான் முதலாக அமெரிக்காவை கண்டுகிறது என்பது எப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு என்றும் சொல்லுகிறார்கள். இந்த டிஸ்கவரி என்பது ஒன்று ஆகும். ஆனால் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஐரோப்பியர்கள் காலனித்துவ ஆட்சி காலத்திலே அவர்கள் பலரை சுரண்டி கொண்டாலும் அவருடைய கலாச்சார பண்பாட்டு மத நம்பிக்கைகளை சிதறகடித்தாலும் அவர்கள் செய்த ஒரு நல்ல விஷயம், இந்த ஐரோப்பியர்களுக்கு புது புது இடங்களை காண வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஆர்வம் இருக்கிறது. தி எக்ஸ்ப்ளோரர்ஸ். உதாரணமாக சொல்ல போனால் ஆர்டிக் சமுத்திரத்திலிருந்து ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்து ஆர்டிக் சமுத்திரத்தோடு பசிபிக் சமுத்திரமும் அட்லாண்டிக் சமுத்திரமும் இணைவதை கண்டுபிடித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவிலே பல முக்கியமான நதிகள், மலை உச்சி, ஏரிகள் ஆகியவற்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படியான வகையிலே தான் மவுண்ட் எவரெஸ்ட் என்று சொல்லப்படுகிற 29,000 அடிக்கு மேற்பட்ட உயரத்தை கொண்ட அதனை கண்டுபிடித்தவர்கள் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அப்படியாக புது புது இடங்களை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைப்பாடு ஐரோப்பியர்களும் ஐரோப்பிய வம்சாவளியினர்களுக்கும் அது அதிகமாக ஏனைய இன மக்களோடு ஒப்பீட்டளவிலே பார்க்கப்படுகிற போது அவர்களிடம் அது அதிகமாக இருந்திருக்கிறது. எங்கள் நாடுகளிலே எங்களுக்கு தெரியாதவற்றை அவர்கள் கண்டுபிடித்து தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இன்னொரு புறத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. சரி, இந்த சரஸ்வதி பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கல்வியிலே உள்ள ஊழல்களும் இன்னொன்றாக இருக்கிறது. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவிலே மிக பணக்காரர்கள் 50 பெரிய பணக்காரர்கள் லட்சக்கணக்கான காசை கொடுத்து தங்கள் பிள்ளைகளுக்கு போதிய அளவு புள்ளிகள் இல்லாமல் அட்மிஷன் கிடைக்காத பக்கத்திலே பல்கலைக்கழகங்களுக்கு அட்மிஷன் படுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றது அம்பலமாகி வந்திருக்கிறது. ஆகவே சில பல்கலைக்கழகங்களிலே காசை கொடுத்து பட்டத்தை வாங்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. அப்படியான ஒரு வகையிலே அமெரிக்காவிலே இதை பற்றி அவர்கள் மிகவும் கேவலமாக எடுத்து பேசுகிறார்கள். காசை கொடுத்து கல்வியை வாங்கிக் கொள்வதா என்று. அந்த நிலையிலே கல்வி புனிதமானதாக இருக்கிறது. அது தகுந்தவர்களுக்கு தகுந்த புள்ளி கொடுத்து தகுந்த இடத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிற நிலைப்பாடு இருக்கிறது. தனியார் பாடசாலைகள் என்று சொல்லப்படுகிற போது கூட கனடாவிலே அவர்கள் நிறைய தனியார் பாடசாலைகளை கண்காணித்து வருகிறார்கள். அவ்வாறு கண்காணித்து வருகிற போது அவர்கள் பணத்தை வாங்கி புள்ளிகளை அள்ளி கொடுக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சில வேளை நாங்கள் எங்களுடைய மொழி போன்றவற்றை பிள்ளைகள் நன்றாக கற்க வேண்டும் என்று சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்காக புள்ளிகளை அள்ளி கொடுத்தால் அவர்கள் ஏனைய பாடசாலைகள் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜியில் எடுக்கிற மார்க்ஸுக்கும் இந்த மார்க்ஸுக்கும் இடையே பலத்த வேறுபாடுகள் இருக்கிறது என்ற போது அங்கே ஒரு கேள்விக்குறி வரை செய்கிறது. அப்படியான ரீதியிலே தான் இந்த ஊழல்கள் பலவிதம். வில்லியம் கோவல்லபா அவர்கள் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அந்த காலத்திலே கவர்னர் ஜெனரல் அப்படியான பதவிகளில் இருந்தபோது அவருடைய மகனார் பல்கலைக்கழகத்துக்குள்ளே 1963 ஆண்டு எடுபட முடியாத நிலைப்பாடு வருகிற போது அவர்கள் மார்க்ஸை கூட்டி எடுக்க பண்ணவில்லை. என்ன செய்தார்கள்? கொழும்பு கோல்ஃபேஸிலே தாண்டி போகிற போது ரேஸ் கோர்ஸ் ஒன்று இருந்தது. அதிலே இன்னொரு பல்கலைக்கழகத்தை திடீரென்று உருவாக்கி தன்னுடைய மகனையும் அதை சேர்த்தார். அங்கே அவர்கள் செய்த முறை அவ்வளவு பொருத்தமற்றதாக இல்லாவிட்டாலும் கூட அவனுடைய புள்ளிகளுக்கு ஏற்ற அளவுக்குள்ளாக்கள் அனைவரையும் ஒன்றாக எடுத்து பல்கலைக்கழகம் ஒன்று திடீரென்று உருவாக்கப்பட்டதை பார்க்கிற போது சுத்துமாத்துக்கள் இல்லாத ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே
நான் ஒரு கனடாவிலே ஒரு கல்வித்துறையிலே ஒரு பொறுப்பான பெரிய பதவியிலே இருந்தபோது 2 நாடுகளிலே இருந்து ஒரே வருடத்திலே ஒரே பல்கலைக்கழகத்திலே 2 விதமான பத்திரங்கள் பெற்றிருப்பது போலவும் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே தான் பல நாடுகளில் இந்த பிரச்சனை. இன்னும் பார்க்க போனால் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு சில நாடுகளுக்கு செல்றவர்கள் இந்த IELTS எக்ஸாமிலே 6.5 எடுத்து சென்றுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்த பிறகுதான் அந்த நாடுகளிலே தெரிகிறது பே என்று சொல்லி அதிகம் பேச தெரியாது, எழுத தெரியாது, என்ன ஓடினால் குதிரையோடு இருக்கிறார்கள் என்றதையும் இந்த காலத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. குதிரை ஓடுவதை எப்படியத்தான் ஓடிவிடுகிறார்கள், எவ்வளவு தடை செய்தாலும் ஓடிக்கொண்டு போகின்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அப்படியான நிலையிலே அமெரிக்காவிலே இப்பொழுது ஒரு வழக்கொண்டை அவர்களுக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். ஒரு பணக்கார புள்ளி 3 லட்சம் கொடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்திருக்கின்ற நிலைப்பாடுகளை பார்க்கலாம். சரி, எப்படி இருக்கின்ற இந்த வகையிலே பள்ளிக்கூடங்களிலே இந்த கொரோனா வியாதி பரவுகிறதுனாலே சில பாடசாலைகள் இப்பொழுது எங்களுடைய டொரண்டோ மாகாணத்திலும் கூட மூடப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் கட்டாயம் ஊசி போட்டே தடுப்பூசி போட்டே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கியூபாவிலே 2 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் போட வேண்டும் என்று போட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் இந்த நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது இயல்பு நிலைக்கு நாங்கள் வர திண்டிக்கின்றோமே தவிர பப்ளிக்கான இடத்திலே குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றை எங்களுடைய டொரண்டோவில் வைத்திருந்தவர் அதை மக்கள் கூடி சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட போது கூடி அதை தடுத்து வைத்து பிறகு திருப்பி ஊசி போட்டு கொள்வர்கள் போக வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைப்பாடுகள் வந்தபோது அவர் தன்னுடைய கிளையையும் பிரதான ரெஸ்டாரண்ட்டையும் மூடுகிற நிலைக்கு கூட வந்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மத்தியிலே இது கட்டாயப்படுத்தப்படுவது என்பதை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வி. அந்த நிலையிலே வழிபாட்டு நிறுவனங்களிலே எப்படியான ஒரு கட்டாயம் விடப்படவில்லை. ஆனால் பொதுவாக இப்பொழுது இங்கே டொரண்டோவிலே விளையாட்டு போட்டிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற போது அதற்குள்ளே நுழைகிற போது இதனையும் அவர்கள் வலியுறுத்தி கொள்ளுகிற போது தனி மனித உரிமையிலே கை வைப்பதா என்று ஒரு பகுதியினர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்ற முறையிலே அவர்கள் உரிமையை பற்றி பேசுகிறவர்கள் கடமையை பற்றியும் உணர வேண்டும். அவ்வாறு இவர்கள் ஊசி போடாமல் போய் அந்த வியாதியை தாங்கள் வைத்திருந்தால் பரவாயில்லை, பிறருக்கு இலவசமாக அள்ளி கொடுத்து பிறரை தாக்க அவர்களுக்கு உரிமை இல்லை. ஊசி போடுவதா இல்லையா என்பது உங்களுடைய உரிமை. ஆனால் அந்த வியாதியை நீங்கள் பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆகவே இந்த தனிமனித உரிமை என்பதற்கு அப்பாலே ஒரு சமூக உணர்வு, ஒரு சமூக தார்மீக கடமை சிந்தனை இருக்கப்பட வேண்டும் என்பதே அடுத்த முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. அடுத்து இந்த சீனா, தென்கிழக்காசிய, ஆப்பிரிக்க நாடுகளிலே இந்த பெண் பிள்ளைகளை பற்றி பார்க்கிற போது கொஞ்சம் தலையை குனிகிறார்கள். நான் முன்னொரு முறை சொன்ன மாதிரி 2 நண்பர்கள் என்னுடைய மனைவிமார் மருத்துவமனையிலே இருந்து மகப்பேறு இருக்கிறதுரா 2 மணி போலே வெடியை எடுத்த உடனே ஒருவர் சொல்லுவார், டே மச்சான் நமக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான்டான்னுவார். மற்றவர் ஃபோனில் என்ன சொல்கிறார், மச்சான் எனக்கு பிள்ளை சுகமாக பிறந்துட்டுதுடாப்பா, பிள்ளை சுகமாக பிறந்து விட்டது. விட்டாள் என்பதுக்கு பதிலாக ஆடு மாடு மாதிரி விட்டது என்று சொல்லுகிறோம். அப்போ அங்கேயே தெரியும் இந்த வித்தியாசம். இதனாலே இப்பொழுது பார்த்தா சீனாவிலே ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் அதிகமா, பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகள் அதிகமா என்று பார்த்தால் பெண் பிள்ளைகளை விட 18.3 மில்லியன் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக மறந்து கொண்டு வருகின்ற நிலைப்பாடுகளை பார்க்கலாம். பெண் பிள்ளைகளுடைய பிறப்பிலே விழுக்காடு காணப்படுகிறது. இது என்ன பிரம்மா பார்த்து மாற்றி கொடுத்தாரா, அல்லது அங்கே உள்ளவர்கள் இப்பொழுது தானே கற்பப்பையிலே இருக்கிற பிள்ளை ஆனா பெண்ணா என்று பார்த்து சிதைத்து கொள்ளுகிற நிலைப்பாடுகள் வேறு இருக்க செய்வதையும் பார்க்கலாம்.
சீனாவிலே 30 மில்லியன் ஆண்கள் பெண்களை விட அதிகமாக காணப்படுகிறார்கள். கனடாவிலே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படி இருக்கிற போது இந்த ஐக்கிய நாடுகள் சபை பல நாடுகளிலே 7 வயதுக்கும் 16 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளை பற்றி ஆராய்ந்தார்கள். அந்த ஆராய்ச்சியிலே பெண் பிள்ளைகள் தாங்கள் பெண்கள் என்று பெரிசாக உயர்த்தி நினைத்ததும் இல்லை, தாழ்வாக நினைத்ததும் இல்லை. அந்த ஆண் பெண் வேறுபாடு என்பது இப்பொழுது வெகுவளவு உலகளாவிய ரீதியிலே குறைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறது. அப்படியான வகையிலே இந்த ஆண் பெண் என்று சொல்லப்படுகிற இந்த பாகுபாடுகளை படிப்படியாக களைந்துவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் மறுபுறத்திலே இந்த பாகுபாடுகள் பல நாடுகளிலே பல மட்டங்களிலே அதிகமாகவும் காணப்படுகிறது என்றதையும் மற்றும் ஒரு புறத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கின்றது. சரி, இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறது இந்த ஜெட் ஸ்ட்ரீமை பற்றி நான் சில சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறேன். அதாவது வேகமாக ட்ராபிக்கல்லையும் போலார் ரீஜியன்லையும் 1000 km/h மேற்கு கிழக்காக ஓடிக்கொண்டிருப்பது வளைந்து நெளிவதிலே ஏற்பட்ட தாக்கங்களும் திடீர் வெப்பம், திடீர் மழை, திடீர் புயல், திடீர் வறட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அண்டார்டிகா கண்டம் ஆஸ்திரேலியாவிலே அவர்களுக்கு இந்த குளிர்காலம், எங்களுக்கு கோடை காலம் என்கிற போது அவர்களுக்கு குளிர்காலம். இந்த குளிர்காலத்திலே இந்த முறை அண்டார்டிகாவிலே வெப்பநிலை -60.9 கடும் குளிராக இருந்திருக்கிறது. வெப்பம்தான் உயர்கிறது என்று ஒரு புறம் பார்த்தார், மழைதான் கொட்டுகிறது இன்னொரு புறம் பார்த்தார், காற்றுத்தான் வேகமாக வீசுகிறது என்று மறுபுறம் பார்த்தா குளிரும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே குளோபல் வார்மிங் என்றது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸாக இருக்கிறது. எங்கே என்ன மாதிரி எப்படி இருக்கிறது என்று ஒரு அன்பிரடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பதை பார்க்கலாம். -60.9 சென்டிகிரேட்டாக இருக்கின்றது. அந்த வகையிலே அங்கே பனி உருகாத நிலைப்பாடையும் பார்க்கிறோம். அமெரிக்காவில் வேட்கையும் கிளைகெடுத்தா மேற்கே வெப்பம், கலிபோர்னியா பக்கம் காடுகள் தீப்பற்றியது, கிழக்கே நியூயார்க் வாஷிங்டனிலே கொட்டும் மழையும் புயல் டெக்சாஸிலும் கொட்டி கொண்டிருக்கின்ற ஒன்றை பார்க்கலாம். ஆகவே தான் நாங்கள் இந்த குளோபல் வார்மிங் தான் அதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அதை எப்படி என்ன மாதிரி தகர்த்தி கொள்ளலாம் என்பதை பற்றி 100 டிகிரி சென்டிகிரேட் நிகழ்ச்சியிலே நாங்கள் விரிவாக பெறு பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆகவும் இருக்கிறது. சரி, அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இங்கிலாந்தில் நடந்தது. ஐரோப்பிய நாடு ஒன்றிலும் பிரான்சிலும் நடந்தது. இவர்கள் ஒரு பெரிய விழா வைத்தார்கள். இந்த பெரிய விழாவிலே லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றுவார்கள். அப்படி இருக்கிற போது பிரான்சிலே அண்மையிலே நடந்த ஒரு விழாவிலே அவர்கள் இந்த மொபைல் டாய்லெட்டுகள் குறைவாக இருக்கிற போது பல நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரு மூலை முடுக்கிலே அப்படியும் இப்படியுமாக அவர்கள் சிறுநீர் கழித்தார்கள். அப்படி இருக்கின்ற அந்த வகையிலே அதனாலே அந்த சிறுநீரானது இந்த பொதுவான நீரோடு ஆற்று நீரோடையோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையிலே கலந்த போது அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா கொக்கைன் அதிகமாக அதற்குள்ளே இருந்ததாக தெரிய வருகிறது. அப்படியான நிலைப்பாட்டை வைத்து பாருங்கள், இந்த மேல நாடுகளே எப்படியெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆகவே சொல்கிறார்கள், இவர்கள் சிறுநீர் ஊடாக இவ்வளவு கொக்கையினை பட்டமென்றால் என்னென்ன மாதிரி எல்லாம் என்னென்ன போதைப் பொருட்களை எப்படியெல்லாம் எடுத்திருக்கிறார்கள் என்று. நான் நேற்றுத்தான் சொன்னேன், வடகொரியா தன்னுடைய அரசாங்கமே கொக்கையின் போன்றவற்றை உற்பத்தி செய்து வித்து காசு எடுக்கிறது. The end will justify the means என்பார்கள். இது அரசாங்கத்துக்கு காசு வந்தால் போதும், அது எப்படி வந்தால் என்ன. ஆப்கானிஸ்தானிலிருந்து ஓபியம் ஏற்றுமதி ஆகிறது, அதனாலே காசு வருகிறது. சில நாடுகளிலே போராடி கொண்டிருக்கின்ற சில அமைப்புகள் தங்களுக்கு காசு வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்,
போதைப் பொருட்களை வாங்கி விற்று காசு எடுக்கிறார்கள். ஆகவே போதைப் பொருள் என்பது மனித குலத்துக்கு சவாலாக இருக்கிறது என்று சொன்னாலும் அது ஒரு வியாபார பொருளாக இருக்கிறது. அந்த வியாபார பொருள் பல நாடுகளிலே பலருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது என்பதை பற்றி சிந்திக்காமல் லாபத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்று பார்க்கிறார்கள். மெக்சிகோவிலே எத்தனையோ பேரை பஸ்ஸிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் என்ற நிலைப்பாட்டிலே 60க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான விடயங்கள் பலவற்றையும் வைத்து பார்க்கிற போது ஒரு மனித குலத்தினுடைய நன்மையா, தனிப்பட்ட குழுக்கள் தனிப்பட்டவர்களுடைய நன்மையா என்று பார்க்கின்ற போது அவர்கள் பொதுவான ஒரு சிந்தனை கொண்டு இருப்பதாக தெரியாத நிலைப்பாடுகளிலே இவை நல்ல உதாரணமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பாருங்கள், பாகெயின் பேரம் பேசிக்கொள்வது என்று சொல்லப்படுகிற மாதிரி தென்கொரியாவிலே அமெரிக்கா சேர்ந்து சில நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் சில ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் தயாரித்து தோன்ற போது இப்பொழுது வடகொரியா சொல்லுகிறது, நாங்கள் பெரிய ஆயுதங்களை எல்லாம் தயாரிக்கிறோம் இருக்க வேண்டால் பிறரை தாக்கவில்லை, பிறரங்களை தாக்கினால் பாதுகாத்து கொள்ள. இட்ஸ் நாட் அன் ஆஃபென்சிவ் ஆக்ட், இட் இஸ் அ டிஃபென்சிவ் ஆக்ட் என்கிறார்கள். படார் என்று கதையை மாற்றுகிறார்கள். அப்போ பாருங்கள், அங்கேயும் தென்கொரியா ஆயுதங்களை கடுமையாக தயாரிக்க தொடங்குகின்ற போதுதான் வடகொரியா கொஞ்சம் சிந்திக்க தொடங்கி வந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக சொல்ல போனால் இந்த நாடுகளினுடைய நிலைப்பாடுகள் பலவற்றையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது ஆயுத தயாரிப்பு என்பது பெருந்தொகையான மக்கள் செல்வத்தை பல நாடுகள், அமெரிக்கா, சீனா, கொரியா, ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான் போன்ற இந்த நாடுகள் மக்கள் வளத்தின், மக்கள் சொத்துக்களின் கணிசமானவற்றை ஆயுதங்கள் தயாரிப்பதிலே செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அந்த பணத்தை இன்னொரு வகையிலே பார்க்கப்படனால் மக்களுடைய அடிப்படை தேவைகள், கொரியாவை ஒரு நல்ல உதாரணமாக எடுத்தால் கொரியாவிலே மக்களுக்கு போதிய உணவு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெறும் தரையிலே போய் எங்கேயாவது ஏதாவது பொருட்கள், உணவு பதார்த்தத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்று ஓடிய படங்கள் தெரிகின்றன. மருத்துவ வசதிகள் பெருசாக கொடுக்கப்படுவதில்லை. அவன் தாக்குறான், இவன் தாக்குறான் என்று மக்களை விரட்டி மக்களுடைய வரிப்பணத்தை இவ்வாறாக செலவு செய்து கொண்டு வருகின்ற ஒரு நிலைப்பாட்டை மறுபுறத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது. இதே மாதிரியாக சொல்லப்படுகிற போது புர்கினா ஃபாசோ என்று ஆப்பிரிக்காவிலே இருக்கின்ற மற்றொரு நாட்டிலும் கூட அந்த நாட்டு தலைவரை கொலை செய்கிற முயற்சிகள் எடுக்கப்பட்ட போது பெருந்தொகை பணம் இராணுவத்துக்காக செலவு செய்யப்பட்டு கொண்டு இருக்க செய்கின்றது ஆகும். இப்படி இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகளிலே சோமாலியாவை எடுத்துக்கொண்டால் சோமாலியாவினுடைய பொருளாதாரம் சீரடைந்து இருக்கின்ற இந்த வகையிலே அவர்களுடைய வருவாயின், தேசிய வருவாயினுடைய கணிசமான அளவு இந்த ஆயுதங்கள் வாங்கி கொள்வதற்காக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலைப்பாட்டையும் இன்னொரு கோணத்திலே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்க செய்வதும் ஒன்று ஆக இருக்கின்றது ஆகும். சரி, எப்படியாக இருக்கின்ற இந்த பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே இந்த நோபல் பரிசு ஒரு கனேடியருக்கும் கிடைத்திருக்கிறது. அவர் கனடாவிலே பிறந்து வளர்ந்தாலும் கலிபோர்னியாவிலே இப்பொழுது இருக்கின்றார். அவரும் மற்றும் இருவர்களுமாக சேர்ந்து நான் அடிக்கடி சொல்லுகிற இந்த பணவீக்கம், அடிப்படை சம்பளம் போன்ற விடயத்திலே ஆய்வு செய்து அந்த மூவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 3இல் 1 இந்த கனேடியனுக்கு கிடைத்ததாக நாங்கள் மகிழ்வாக சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயமாவது அடிப்படை சம்பளத்தை கூட்டி கொடுத்தால் அதனாலே தொழில் அதிபர்களுக்கு இருக்கின்ற மார்ஜினல் கோஸ்ட் கூடும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த சுமையை மக்கள் மேலே ஏற்றிவிட்டு வெளியே ஏற்றுவார்கள். அப்போ வெளியே ஏற்றினால் திரும்பியும் மக்களே அதை திருப்பி கொடுக்க வேண்டியது ஒன்றாக இருக்க போகிறது.
ஆகவே இப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே அடிப்படை சம்பளம், கல்வி, அடுத்ததாக இவருடைய ஆய்விலே குறிப்பாக எங்களுடைய கனேடியர் நோபல் பரிசு பெற்ற இந்த அற்புதமான படைப்புகளை தந்த அந்த டேவிட் கோட் என்று சொல்லப்படுகிற எக்கானமிஸ்ட் கனேடியர் இன்னொன்று வகையை சொல்லுகிறார். கனடாவிலே இந்த புதிய குடிவரவாளர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம், அவர்களுக்கு கிடைக்கின்ற வேலை வாய்ப்புகள் இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பாரபட்சமாக குறைவாக காணப்படுகிறது. ஆகவே கல்வி, குடிவரவு, சம்பளம், பொருளாதாரம் என்ற பாக்கிலே ஒரு நிதானமான போக்கு இல்லை என்பதை அந்த நோபல் பரிசு பெற்றவர்களுடைய ஆய்வு நூல்களிலே குறிப்பிடப்பட்டதாக இருக்கச் செய்கிறது. கனடாவை பொறுத்த மட்டிலே ஒரே தொழிலை புதிய குடிவரவாளரும் இந்த நாட்டு மைந்தனும் செய்கிற போது அதிலே பாரபட்சங்கள் காணப்படுவதாக இருக்கிறது. இன்னும் சில நாடுகளிலே ஆணும் பெண்ணும் ஒரே வேலையை செய்து ஒரே தராதரத்தோடு ஒரே கல்வி அறிவோடு ஒரே அனுபவத்தோடு இருக்கிற போது அங்கே ஆணினுடைய சம்பளம் கூடவாக இருக்க செய்கிறது. ஆகவே தான் புதிய குடிவரவாளர் ஆண் பெண் என்ற பல கோணங்களிலே பார்க்கிற போது வேலை திட்டங்களிலே ஏற்படுகிற இந்த பாரபட்சம் பொருளாதாரத்தை இன்னொரு வகையிலே பாதித்து கொண்டிருக்க செய்கிறது. அதனாலே தான் இப்பொழுது இந்த டெக்னாலஜி வந்த பிறகு அந்த டெக்னாலஜியிலே இந்த வித்தியாசங்கள் குறைவாக இருக்கிறது என்றே சொல்லலாம். டெக்னாலஜி அள்ளி அள்ளி ஆறு எடுத்து கொடுத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அடுத்து ரோபாட் என்று பார்க்கிற போது ரோபாட்டுக்கு ஒரு மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தான் நவீன டெக்னாலஜி இந்த வேறுபாடுகளை இன்னொரு வகையிலே களைந்து கொண்டு வருகின்றதாக இருந்து கொண்டாலும் உலகளாவிய ரீதியிலே இத்தகைய வேறுபாடுகள் நிறைய இருக்க செய்கின்றன. அந்த வேறுபாடுகளில் இருந்து விடுபட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற போது அதனாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஒன்று இருக்கிறது. இந்த மன உளைச்சலினாலே அந்த கம்பெனிகளும் அந்த தொழிற்சாலைகளும் அந்த நாடும் பாதிக்கப்படுகிறது. காரணம் அவருடைய ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது, தரம் குறைகிறது. ப்ரொடக்டிவிட்டி குறைகிறது, அதனுடைய தரம் குறைகிறது என்று சொல்லப்படுகிற இந்த வேளையிலே அந்த தாக்கம் அவர்களை மிகவும் மோசமாக்கி கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், உல்லாச பிரயாணம். வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு ஓய்வு வேண்டும். அந்த ஓய்வு என்பதை அவருடைய ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுவதே தவிர வீண் செலவு அல்ல. இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை நம்பி இருக்கிற தாய்லாந்து, சீசல், கேபா, கேமன் ஐலண்ட் போன்ற இந்த நாடுகளிலே இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் 73% விழுந்து போய் காணப்படுகிறது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலே இவ்வளவு விழுத்தியாக இருக்கிற போது, உதாரணமாக தாய்லாந்து எடுத்தால் 2019 ஆண்டிலே 40 மில்லியன் டூரிஸ்ட் வந்தார்கள். 2021 ஆண்டிலே 70,000 பேர். 40 மில்லியன் 4 கோடி எங்கே, 70,000 எங்கே? ஆகவே இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி விழுக்காடு அவர்களுக்கு கிடைக்கின்ற வருவாய் ஒன்று, தேசத்துக்கு கிடைக்கின்ற வெளிநாட்டு செலவாணி ஒன்று. அதனை விட இந்த டூரிஸ்டில் செலவு குறைவு. இந்த மரங்கள், கட்டிடங்கள், மலைகள், ஆறுகள் இவற்றை நாங்கள் ஒன்றும் இயக்கவில்லை, அது தானாக இருக்கிறத அவர்கள் பார்த்துவிட்டு போகிறார்கள். ஆகவே இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸை மீண்டும் வலுவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரீஸால் ஹோட்டல்ஸ், விமான போக்குவரத்து ஆகியவற்றிலே அவர்களுக்கும் வருவாய் கட்டி கொண்டிருக்க செய்கிறது. ஆகவே தான் இந்த உலக பொருளாதாரத்தினுடைய மந்த நிலை சில செக்டர்ஸை மிக அதிகமாக பாதிக்கிறது. இப்படி இருக்கிற வகையிலே பணவீக்கமா வட்டி வீதமா? பணவீக்கம் ஏறுற மாதிரி வட்டி வீதம் ஏறும், பணவீக்கம் இறங்குற மாதிரி வட்டி வீதம் இறங்கலாம்.
குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது பொருளியல் நிறுவனர்கள் நான் நினைக்கிறேன் மக்களை பணிக்கு ஆக்கக்கூடாது என்பதனாலே இது ஒரு தற்காலிக பணவீக்கம், அது இறங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இறங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படவில்லையே. தற்காலிகம் என்பது என்ன தற்காலிகம்? ஒரு வருஷம் தற்காலிகமா அல்லது சில மாதங்கள் தற்காலிகமா? அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் முதலீடு செய்கிறவர்கள் மிக சாவதானமாக முதலீடுகளை செய்து கொள்ள வேண்டும். எந்த முதலீடு எங்கே தொங்கி போய் இருக்கும் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைப்பாடுகளும் இன்னொரு கோணத்திலே வருவதாக இருக்க செய்கிறது. அப்படியான வகையிலே உலக பொருளாதாரத்திலே ஒரு பெரிய பாரிய வீழ்ச்சி அடுத்து வருகிற 2 ஆண்டுகளுக்குள்ளே அது மீளப்பட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது கடினமானது ஒன்று ஆக தெரிய வருகின்றது ஆகும். அந்த வகையில் இந்த போராட்டங்கள் வேறு இன்னொரு தாக்கம். உதாரணமாக சிரியாவை எடுத்துக்கொண்டால் சிரியாவிலே இருந்து 60,000 கனேடியர்கள் அங்கே தொங்கி போய் கிடக்கிறார்கள். அரசாங்கம் எடுக்கிறது என்கிறார்கள். உதாரணமாக சிரியாவுக்கு போன ஒரு பெண்மணி, நான் ஒரு ஐஎஸ் அமைப்பை சார்ந்தவனை திருமணம் செய்து எங்களுடைய கொள்கையை மேம்படுத்துவோம் என்று போனால் அங்கே உள்ளுக்கு பார்த்தால் அவர்கள் போராடுவது ஒரு புறம், அப்படியும் இப்படியும் பெண்களை இருத்தி எழுப்பி பிள்ளை குட்டிகளை பெற்று விட்டு போறதை பார்த்து அவர் திரும்பி வர முயற்சி எடுக்கிறார். இங்கிலாந்திலிருந்தும் அப்படித்தான் 3 பெண் பிள்ளைகள் அப்படியாக போனார்கள். அங்கே போயிட்டு அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என்ற உடனே திரும்பி வருவது கடினமான ஒன்றாக இருக்கு. 60,000 கனேடியர்கள் திரும்பி வருவதற்கு போதிய அளவு முயற்சி எடுக்கப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ரீதியிலே இன்னொரு வகையிலே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிற போது மக்களுக்கான உரிய பாதுகாப்புகள் இல்லாத நிலைப்பாடுகள் இருக்கின்றன. ஆப்கானிஸ்தானிலே இருந்து கனேடியர்கள் அவ்வளவு இல்லை. இங்கிலாந்து, பிரான்ஸ், அத்தோடு அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இன்னும் சிலர் வர முடியாத நிலைப்பாட்டிலே அங்கே இருக்க செய்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒரு புறத்திலே இருக்கிறார்களே என்று பார்த்து கொண்டால், நான் நேற்று சொன்ன மாதிரியாக மெக்சிகோ ஊடாக அமெரிக்காவுக்கு வர நுழைந்து கொள்ளுகிறவர்கள் குளிரூட்டி ஆன அந்த வாகனங்களுக்குள்ளே மறைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வருவதையும், அந்த குளிருக்குள்ளே மடிந்து விடுவோம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலைப்பாடுகளும் இன்னொரு வகையாக காணப்படுகிறது என்றது ஒன்றாக இருக்கிறது. இந்த வகையில் அமெரிக்காவிலே இன்னொரு வகையிலே பார்த்தால் கல்வியை புகட்டி சில இந்த ரகசியம் டெக்னாலஜிக்கல் ரகசியத்தை கொண்ட ஒரு சப்மரீனை கொண்டவர் ஒருவர் அதை ரகசியமாக கடந்த சில மாதங்களாக சில வருஷங்களாக வேறு ஒரு நாட்டை, அமெரிக்கா அது எந்த நாடு என்று சொல்லவில்லை, அந்த நாட்டுக்கு ரகசியமாக வித்திருக்கிறார். அவர் ஒரு சாண்ட்விச்சை கொடுக்கறதுன்ற மாதிரியான அந்த சாண்ட்விச்சுக்குள்ளே அந்த சிப்ஸை வச்சு கொடுத்திருக்கிறார். இப்படி ஏதாவது துடைக்கிற ஒரு பேப்பர்ண்டா அதுக்குள்ளே வைத்து கொடுத்திருக்கிறார். அப்படியாக கொடுக்கப்பட்ட அந்த விடயங்கள் வெளியிலே வந்தது அம்பலமாகி அவரை கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அதை ஒரு தேச துரோகமாக பார்க்கிறார்கள். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற சில பொருட்கள் ரஷ்யாவுக்கு அவர்களுடைய அமெரிக்காவுக்கு எதிராக சில ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு சாதகமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே அமெரிக்காவில் ஒரு ஃப்ரீ ட்ரேடாக இருந்தாலும் அமெரிக்க அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்ததாக இருக்கின்றது. அப்படியான ஒரு வகையிலே பார்த்து கொள்ளப்படுகிற போது கல்வி அறிவு என்பதை விசுவாசமாக தேசத்துக்காகவும் விசுவாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு தேச துரோகத்துக்காகவும் பயன்படுத்துகிற நிலைப்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வி மான்களை பொறுத்த மட்டிலும் கூட அவருடைய அறிவு ஆற்றல் என்பவற்றை அவர்கள் தங்கள் வாழ்கின்ற தங்களை கற்பித்த தேசத்துக்கு துரோகமாக நடத்தி கொள்வது பயன்படுத்தி கொள்வது என்பதை பல இடங்களிலே இப்பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் சில முக்கியமான துறைகளை சார்ந்தவர்கள் கண்டபடி வெளியிலே போய் வர முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் சடாம்
அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு ஒரு தன்னுடைய ஈராக் நாட்டை சார்ந்த ஒரு விஞ்ஞானி அனுப்பினார். அந்த விஞ்ஞானி கூடிய அளவு விசுவாசமாக அந்த அணுவை தயாரிப்பதிலே இருந்தார். பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த விஞ்ஞானியை மொசாட் என்று சொல்லப்படுகிற இஸ்ரேலினுடைய உளவுத்துறையினர்கள் ஏதோ ஒரு வகையிலே கண்டுபிடித்தார்கள். இவரும் பெருமளவுக்கு தன்னை விஞ்ஞானி என்று காட்டிக்கொள்ளாமல் ஏதோ சாதாரண லைப்ரரியன் மாதிரி சாதாரண நடைமுறையாக இருந்து ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் மடக்கி பிடித்த பிறகு ஒரு ஸ்கண்டினேவியன் கண்ட்ரியிலே இருந்து ஒரு ஆலோசனை இந்த அணு சம்பந்தமாக தேவைப்படுகிறது, அதை நீங்கள் செய்தால் மில்லியன் கணக்காக கை காசு கிட்டும் என்றார்கள். இவர் அதுக்கு ஒப்பந்தமான போது தான் சொன்னார், நான் லைப்ரரியன் இல்லை, நான் ஒரு விஞ்ஞானி என்று காசை வாங்கி சொல்லி சொல்லி உளறி தள்ளி கடைசியாக இவர்கள் என்னென்ன விதமான அணுவை தயாரிக்கிறார்கள், இந்த அணு எப்படி ஈராக்குக்கு போக இருக்கிறது என்ற விடயங்களை அறிந்து கடைசியாக என்ன செய்தார்கள், அந்த லோட் கரையோரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக அதே மாதிரி ஒரு ட்ரக்கிலே சும்மா பெட்டிக்குள்ளே கல்லையும் முள்ளையும் போட்டு அனுப்பினார்கள். பாருங்கள், அங்கே சடாம் ஹுசைன் நம்பி அனுப்பின ஒரு விஞ்ஞானி நல்லவனாக நடந்து பின்னர் அவருடைய இந்த ஆசை வலைக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். ஏன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டிங்கே சொன்னார், இன்னொரு செல்வந்த நாட்டு கூட்டத்திலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளரான ஒரு அழகியை கொண்டே விட்டோம் உண்டு. அவள் அந்த அழகி இப்படி இப்படியெல்லாம் இருந்து கதைக்க டொனால்ட் ட்ரம்ப் ஆவென்று இருந்திருக்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே பெண்ணை காட்டி விஷயத்தை பெறலாம், காசை காட்டி பெறலாம். அப்படியாக உலகளவிய ரீதியிலே பல சம்பவங்கள் பல நாடுகளிலே இடம்பெற்ற வண்ணமாக இருக்கின்றது. ஆகவே தான் குறிப்பாக சொல்ல போனால் கல்வி அறிவு படைத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட ஒரு ஒழுக்கம், ஒரு பண்பாடு, ஒரு தியாக சிந்தனை போன்றவை வேண்டியது. சில இடங்களிலே சில அமைப்புகளை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்தாலும் சில உண்மைகளை சொல்லாமல் வேதனைகளோடு இறந்தவர்களும் இன்னொரு புறத்திலே இருக்கிறார்கள். எத்தனையோ சித்திரவதை செய்தும் எங்கே என்ன நடக்கிறது, யார் செய்கிறார்கள் என்று சில போராட்டங்களில் உள்ள உண்மைகளை கக்காமல் வதைகளை வாங்கி இறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ரெண்டு பக்கமும் நாங்கள் மக்களை பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த கம்பெனிகளில் முக்கியமான பதவிகளில் இருக்கிறவர்களை கூட அவர்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து வருவது. குறிப்பாக சொன்னால் எவ்வளவு நேரம் எவ்வளவு துல்லியமாக வேலை செய்கிறீர்கள் என்பதை விட எவ்வளவு விசுவாசமாக வேலை செய்கிறீர்கள் என்பது முக்கியம். அந்த விசுவாசம் என்பது படையிலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, விஞ்ஞானத்துறையிலே தொழில்நுட்பத்துறையிலே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக சொல்ல போனால் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கூட இந்த தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்கள் ஊடாக பலவிதமான விடயங்களை எடுத்துக்கொள்வதற்கு சில முக்கியமான வளர்ச்சி அடைந்த நாடுகள் பலரை அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது, ஏன் அமெரிக்காவிலே கிளின்டன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது மொனிகா என்ற ஒரு அங்கே பணிபுரிகின்ற ஒயிட் ஹவுஸிலே பணிபுரிகின்ற அவரோடு கிளின்டனுக்குள்ள உறவு முறை சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விடயத்தை பற்றி அவர்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. அதன் ஊடாக ஜனாதிபதியினுடைய சில ரகசியங்கள் போனால் அது தேச துரோகமாக மாறிவிடும். அந்த ரகசியங்களை தூக்கி கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கிறவர்களுக்கு அதனுடைய ஆழம் தெரியாமல் இருக்கலாம். அதனாலே தான் மொனிகாவினுடைய விடயத்தை ஒயிட் ஹவுஸிலே மிக மிக உன்னிப்பாக பார்த்தார்கள். அவர்கள் எப்படியும் என்ன விதமான உறவு வைத்திருக்கலாம், அது எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனால் அந்த உறவை மையமாக வைத்து அவள் பாவிக்க முடியாவிட்டாலும், பாருங்கள், மொனிகா கிளின்டனோடு உள்ள உறவை ஒரு நண்பிக்கு சொன்னாலடியே இப்படி நாங்கள் இருக்கிறோம் அப்படி என்றெல்லாம் கதையை சொல்ல அவள் அதை ஊடகத்துக்கு சொல்லி அதை ஊதி தள்ளினாள். ஆகவே அந்த ஊடகத்துக்கு ஊதி தள்ளினதுக்கும் மொனிகாவுக்கும் எதிர்பாராதாக ஒன்றாக இருக்கிறது. ஆகவே எந்த விஷயமாக இருந்து கொண்டாலும், மது போதியாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், காசாக இருக்கலாம்,
முக்கியமான பதவியிலே இருக்கின்றவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் மிக சாவதானமாக நடந்து கொள்ளப்பட வேண்டும் என்றதற்கு பல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் பல நாடுகளில் இருக்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது சப்மெரின் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அமெரிக்காவிலே ஒரு முக்கியமான ஒரு அமெரிக்கன் அதை கொடுத்திருக்கிறான், டேவிட் ஹார்ட் என்று. அதை அமெரிக்கா முழுமையாக வெளியிடவில்லை. என்ன ரகசியம், இந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது என்று. ஆனால் எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை அவதானித்து வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வகையிலே தான் இந்த அகதிகள் விடயத்திலும் கூட மிக சாவதானமாக பல நாடுகள் இருப்பதற்கு இந்த போலீஸ் கிளியரன்ஸ் முக்கியம் என்று பார்ப்பது என்னென்றால், ஒரு சாதாரண மனுஷனை கூட கட்டாயம் போலீஸ் கிளியரன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்பது அவர் எங்கே இந்த புத்துக்குள்ளே அது பாம்பு இருக்கிறதா கரையான் இருக்கிறதா என்று தெரியாது. கரையான் என்று விட்டால் அது ஒரு நச்சு பாம்பாக வந்து விடலாம். ஆகவே ஒரு சட்டம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிலருக்காக விதிவிலக்கு கொண்டது அல்ல. அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பலவாக இருக்கும் என்ற காரணத்தினால் தேச நலன் கருதித்தான் இதை செய்கிறார்கள். உதாரணமாக இந்தியாவிலே ஒரு விசா இல்லாமல் நீண்ட காலம் இருந்துவிட்டு வந்து அங்கே போலீஸ் கிளியரன்ஸ் எடுக்க வலிக்கின்ற போது இந்தியா சொல்லும், நீங்கள் சட்டபூர்வமாக இருக்கவில்லையே, எப்படி தாரது என்று. அங்கே அவர்களுக்கு பரிதாபம் காட்டி மனிதாபிமான ஜீவகாரணியம் காட்டிக்கொள்ள முடியாத காரணம் இப்படி காட்டிக்கொண்டால் சில பயங்கரவாத தீவிரவாதிகள் மற்றும் சில பாகங்களில் இருந்து கனடாவுக்கு வந்து கனடாவினுடைய தேசிய நலன் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகமாக இருக்கலாம். அல்லது அப்படி இல்லாமல் நல்லவர்களாக வந்து அவர்கள் வாங்கப்படலாம். விஏஏ ட்ரெயின் என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போகிற ட்ரெயினில் குண்டு வைக்க முயற்சி எடுத்தவர் ஒருவர் மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து வந்து குளப்படி வண்டி அவருக்கு அகதி உரிமை கூட சரியாக வழங்கப்படாமல் திருப்பி அனுப்புகிற நிலையிலே அவர் குண்டுக்கு ஒரு டுனிஷியாவிலிருந்து வந்தவரோடு சேர்ந்து வைத்தார். அவர்கள் வேண்டும் என்று பிளான் பண்ணி வந்தார்களா அல்லது இங்கே வந்து அந்த ஐடியாவை பெற்றார்களா? ஆகவே தான் தேசிய பாதுகாப்பு தேசிய நலன் என்பதை மிக முக்கியமாக பார்த்து கொள்ளுகிறார்கள். அப்படியான ரீதியிலே தான் இங்கே பார்க்கப்படுகிற போது இந்த சப்மெரின் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் அம்பலம் ஆகி இருக்கிறது என்ற வகையிலே அது பற்றிய பல விவரங்களை அமெரிக்கா இப்பொழுது ஆராய்ந்து வருகிறது ஆகும். சரி, இப்படியாக இருக்கிற போது உளவு பார்க்கிறவர்களும் பல நாடுகளில் இருந்து வந்து இப்படி உளவு பார்த்து கொண்டு போகிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்றதொன்றாகும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இப்பொழுது ரஷ்யாவை பொறுத்த மட்டிலே ரஷ்யா இந்த சீனாவை போல வடகொரியாவை போல இந்த ஆயுதங்களை பெரிசாக தயாரிப்பது என்று சொல்வதை விட உளவுத்துறையினூடாக அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்குள்ளே சீர்கெடுத்துகிறது என்ற நிலைப்பாட்டையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இன்று சரஸ்வதி பூஜையினுடைய 2வது நாள் அன்று மாலை 7 மணிக்கு உங்களை கலையகத்திலே சந்தித்து கொள்ளுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை காலை சதுரங்கத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.